உங்க அண்ணன் எந்த ஏர்போர்ட் போனாலும் சரி, எந்த இடத்துக்கு வெளில போனாலும் சரி, யாராவது ஒரு பெண்ணு ஓடி வந்து கையை பிடிச்சி கையை குலுக்குவாங்க. குலுக்கி ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால தான் இன்னைக்கு நாங்க வந்து அந்த சிகரெட் புகை இல்லாம நாங்க டிராவல் பண்றோம் ட்ரெயின்லயும் பஸ்லயும் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அதனால உங்க அண்ணன் வந்து மட்டும் உங்களுக்காக தான் இருக்கிறாரு. உங்களுக்காக தான் 108 ஆம்புலன்ஸ கிராமம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாரு இல்லையா? பிரசவத்துக்கு அதுதானே வருது. போன் பண்ணா அண்ணன் தம்பி ஓடி வர மாதிரி உங்க அண்ணன் அன்புமணி அண்ணன் உங்களுக்காக அனுப்பின வண்டி தான் 108 ஆம்புலன்ஸ். அந்த பிரசவத்துல ஏகப்பட்ட தாய்மார்கள் காப்பாற்றப்படுகிறார்கள், ஏகப்பட்ட குழந்தைகள் காப்பாற்றப்படுகிறார்கள். அதனால இதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்துக்கு அவங்க பணம் மட்டும்தான் எல்லோருடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஆமா ஆமா ஆமா. பானாவரத்துல இருந்து எத்தனை பேர் வந்திருக்கீங்க? பானாவரம் பானாவரத்துல இருந்து வந்திருக்கவங்க அது அங்க தூக்குறாங்க, மேல உட்காந்துருக்காங்க. நன்றி. பானாவரம் அரசு அந்த மருத்துவமனையில நிறைய குழந்தைங்க பிறகுறாங்க தெரியுமா? அதெல்லாம் வந்து உங்களுடைய அன்புமணி அண்ணன் கொண்டு வந்த திட்டம் தான். அரசு மருத்துவமனையில அப்ப பெரிய பெரிய சிசேரியனே பண்ணக்கூடிய அளவுக்கு தனியார் மருத்துவமனை போல மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை அமைத்து கொடுத்த மருத்துவர் அன்புமணி தான். நிறைய திட்டங்கள் மருத்துவர் அன்புமணி உங்க அண்ணன் கிட்ட இருக்கு. அதற்கான வாய்ப்பு தான் நம்ம கேட்கிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எல்லாம் ஒருத்தர ஒரு பிரச்சார பீரங்கியா இல்லையா? சாதாரணமா விசில பீரங்கி தானே. எல்லாரும் போய் ஊர்ல ஒரு 10 பேர்கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்றீங்களா? சொல்லணும். எங்க அண்ணன் கொண்டு வந்து விட்டாருன்னு. எங்க அண்ணன் கொண்டு வந்ததா 108 ஆம்புலன்ஸ், எங்க அண்ணன் கொண்டு வந்தா மாணவர் அரசு மருத்துவமனை, எங்க அண்ணன் அன்புமணி கொண்டு வந்த திட்டம் தான் புகை பிடிக்கும் பழக்கத்தை தடுக்கிறது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க. அதே போல இந்த குடியையும் இந்த மதுவையும் இந்த சாராயத்தையும் இந்த போதை பழக்கத்தையும் கேஸ் போட்டு தடுத்து நிறுத்துறது மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதனால இலவச கல்வி, இலவச மருத்துவம், விவசாயத்துக்கும் நெசவுக்கும் அனைத்தும் இலவசம், மது ஒழிப்பு, சாராய ஒழிப்பு, புகையிலை ஒழிப்பு, அதே சமயம் போதை பழக்கம் ஒழிப்பு போன்ற ஒழிப்பு, அதே சமயம் பெண்களின் சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம். உங்க கையில காசு இருந்தா உங்க வேலையை நீங்களே பார்த்துப்பீங்க, யாரும் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்க அன்புமணி அண்ணன் தயாராக இருக்கிறார். தங்கைகளான நீங்கள் அவர் பின்னால் வர தயாரா இருக்கீங்களா? அதனால அன்புமணி அண்ணனின் தங்கைகளான நீங்கெல்லாம் ஒன்னா இருங்க. இந்த விஷயத்த ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லி அவங்க மனசு நல்லபடியா சொல்லி அவங்க மனசு மாறாம பாத்துக்குங்க. இப்ப நல்லா சொல்லிடுவாங்க. தேர்தல் போது மனசு மாறாம பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு. தேர்தல் முடிஞ்சவொடனே நீங்க எல்லாம் வார்டு மெம்பர், வார்டு கவுன்சிலர், யூனியன் கவுன்சிலர் எல்லாம் ஆகலாம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னைக்கே நீங்க அந்த வேலையை துவங்குறீங்க அப்படின்ட்டு கூறிக்கொண்டு எல்லோரும் அன்புமணி அண்ணன் பின்னால் நிற்போம், ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம். வென்று காட்டுவோமா? வென்று காட்டுவோம். நன்றி, வணக்கம்.